ओम श्री गुरुभ्यो नमः वरमोभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत्पादाचार्यगुरुभ्यो नमः नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयोनिति प्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःख सत्कारणाय प्रदाय नमो नमस्ते धर्मविज्ञानवैराग्यपरमेश्वर्यशालिनः आनन्दतीर्थ भगवत्पादान् वन्दे निरन्तरम् आनन्दतीर्थोपदिष्टो नारायणाख्यः प्रदर्शितो येन सम्यक् तीर्थं तमाश्रये अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये भक्तानां मनसां भानवे कामधेनवे नमतां कल्पतरवे जयेन्द्रगुरुवे नमः तपोविद्या विरक्त्यादिसद्गुणौ घाकरानं वादिराजगुरुन् वन्दे हयग्रीवपदाश्रयान् प्रणमत्कामनिधं शब्दस्वरूपमं श्रीभावभूतकृत्पादचिन्तामणिमुपास्महे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दे वरेन्दवे श्रीराघवेन्द्रगुरुवे नमो अत्यन्तदयालवे श्री सत्यविजयां बोधे जातं सत्यप्रियामृतं जरामृतिजङ्घनीतु विबुधानां मुदे सदा सत्यादिनगराब्दोत्थान पंचाशद वर्षभूतकान् सत्यप्रमुदतीर्थार्यान् नौमिन्याय सुधारतान् श्री गुरुभ्यो नमः हरि ओम இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்திரதர கணபதி ஸ்தோத்திரம் இந்த சீரீஸ் வந்து இன்னைக்கு மறுபடியும் ஷூட் ஆகப்படுகிறது. அதாவது இவ்வளோ நாள் வந்து சில இந்த லேப்டாப்போட பிரச்சனைகள்னால ஒழுங்காக எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. அதுவும் கடைசி பார்ட் அது பிப்ரவரி மாதம் முடிச்சிருக்கணும், அது இப்போ ஏப்ரல் வரைக்கும் வந்திருக்கு. அது வந்து சத்யப்பிரியரோட அனுகிரகம் அப்படின்றத சொல்லலாம். சத்யப்பிரியர் இன்னைக்கு அவரோட மத்தியாராதனை. சத்யப்பிரியர் மானாமதுரையில் இருக்கார். சத்ய விஜயரோட சிஷ்யர், சத்ய விஜய தீர்த்தரோட சிஷ்யர் சத்யப்பிரிய தீர்த்தர் அப்படின்னு. சத்யப்பிரியரோட சிஷ்யர் சத்யபோதர், சத்யபோதர் சத்யசந்தர், சத்யவரர் அப்படின்னு இந்த உத்தராதி பட பரம்பரை வருது. சத்யப்பிரியரோட விசேஷ அனுகிரகத்தால் அவரோட ஆராதனை நாளில் அதி முக்கியமா இருக்கக்கூடிய ஜீவோத்தமரா இருக்கக்கூடிய அனுமந்த தேவர் அவரை குறித்து எழுதிய ஒரு ஸ்தோத்திரம் இந்திரதர கணப ஸ்தோத்திரம். அவரோட அனுகிரகத்தால் அவரோட அந்தர்யாமையா இருக்கக்கூடிய மூலராம திக்விஜயராம வேதவியாச வம்சராம பிரசன்ன விட்ட அப்படின்னு பார்த்தசாரதியாத்மக பஞ்சரூபி நாராயண இவரோட அனுகிரகத்தால் இந்த ஸ்தோத்திரம் வந்து இன்னைக்கு உபசமாரம் ஆகணும் அப்படின்றது பகவத் இச்சா, சத்யப்பிரியர் இச்சா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் வியாசராஜர் இச்சாவும், ஏன்னா அவரோட அனுகிரகம் இல்லைன்னா அதை ஆரம்பிச்சிருக்கவே முடியாது. இந்திரதர அனுமந்த அனுகிரகம் பிளஸ் வியாசராஜர் அனுகிரகம் பிளஸ் சத்வாபிமான தேவத அனுகிரகம், விசேஷமா சத்யாத்மர் சத்யபிரமோத் இந்த மாதிரி அநேக குருகளோட அனுகிரகத்தால் இந்த இந்திரதார கண்ணம ஸ்தோத்திரத்தை வந்து ஆரம்பித்து முடிவு இன்னைக்கு உபசமாரம் ஆகிறது. கடைசி ஸ்லோகத்தில் இருக்கும் சர்வதா மாசு சந்தேகோ ஹரிசாட்சி ஜெகத்பதி எக்கரோ எத்திர சந்தேகம் சயாதி நரகம் த்ருவம் அப்படின்றது ஸ்லோகம். சர்வதா மாஸ்து சந்தேகோ ஹரிசாட்சி ஜெகத்பதி எக்கரோ எத்திர சந்தேகம் அப்படின்னு இங்க 2 வாட்டி சந்தேகம் அப்படி சந்தேக சப்தம் வந்து 2 வாட்டி வருது. எப்பவுமே ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு கிரந்தமோ எழுதுனா அதுக்கு வந்து ஒரே சப்தத்தை வந்து மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது புனருக்கு தோஷம் வரும் அப்படின்னு ஒரு அந்த நியமங்கள் ஸ்தோத்திரத்துக்கும் கிரந்தத்துக்கும் எழுதினால் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதோட நியமங்கள் வந்து சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, சொன்ன வார்த்தைக்கு இந்த ஒரு பாட்டி அதை ரிப்பீட் பண்ணா அதுக்கு வந்து வேற அர்த்தம் இருந்தால் அது வந்து வேலிட், அது வந்து இன்வாலிட் கிடையாது அப்படின்றது இதோட நியமம். அதே மாதிரி இங்க வந்து வியாசராஜர் எழுதிட்டு இருக்கிற இந்த இந்திரதர கணப ஸ்தோத்திரத்தில் கடைசி ஸ்லோகத்தில் 2 சந்தேகம் இருக்கேன்னு புனருக்தி வருமான்ற சந்தேகம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அதுக்கு ரெண்டுமே வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. ஸோ ஒரு சந்தேகத்துக்கு சந்தேகமா இருக்கக்கூடிய சந்தேகம் தான் அர்த்தம், இன்னொரு சந்தேகத்துக்கு சந்தேகமா இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள் அது இன்னும் நமக்கு சந்தேகமாவே இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா சர்வதா அப்படின்ற இதுக்கு வந்து எப்பவுமே எந்த ஒரு ஸ்திதிலையும் எந்த ஒரு
சிச்சுவேஷன்ல ஆகட்டும், எந்த ஒரு இதாகட்டும், பகவந்தன் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா, எல்லாத்துக்கும் அஹ், அதீனம், எல்லாத்துக்கும் ஜெகத் சிருஷ்டா, பகவான் எல்லாத்துக்கும் காரணம், கரணம், காரணம் அதான் பகவந்தன் தான் இருக்கான் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். பிளஸ் வாயு, இது இந்த கிரந்தம் வந்து மெயினா எழுதிட்டு இருக்கிறது வந்து வாயுக்காக. ஸோ வாயுவுக்கு தான் இதுவா சக்திஹீனமா, இல்லைன்னா பல கொடுக்கறதுக்கு அலாபமா இருக்குமா, இல்லைன்னா அபாவமா இருக்குமா அப்படின்ற சந்தேகமும் எப்பவுமே வேண்டாம். ஏன்னா எப்பவுமே வாயு தேவருக்கு வந்து சாமர்த்தியம் இருக்கு, பகவந்தனுக்கு வந்து கேட்கவே வேணாம். சிஸ்வதேக பிரகாரமா இருக்கக்கூடிய பகவந்தன் வந்து சொல்ல முடியும். சரி, ஆனா ஆஹ் இதுக்கு இங்க வந்து வியாக்கியாதா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சில பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? நானும் பாராயணம் பண்றேன், எனக்கு தெரிஞ்சவன் இன்னொருத்தவனும் இருக்கான், அவனும் பாராயணம் பண்றான். அவனுக்கு வந்து பலன் வந்து டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. எனக்கு இன்னும் ஒரு பலன் கூட கிடைக்கலையே அப்படின்னு பாக்க, அதுக்கு வந்து இந்த கிரந்த கர்த்தா மேலேயோ அப்படின்னா ஸ்தோத்திர கர்த்தா மேலேயோ ஸ்தோத்திரத்து மேலேயோ அப்படின்னா ஸ்தோத்திர பிரதிபாதமா இருக்கக்கூடிய தேவதைகள் மேலேயோ எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அது வந்து நிச்சயமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த వ్యక్తిயோட பக்தி, அவனோட இந்த கர்மங்கள், பிராரம்ப கர்மங்கள், இந்த மாதிரி அநேக ஃபேக்டர்ஸ் வந்து இதை டிசைட் பண்ணி அவனுக்கு பலன் வருதா, பலன் வரலையா, எப்போ வரும் அப்படின்றத கூட அவனுக்கு அது யாராலும் சொல்ல முடியாது. இப்போ ஃபிஃப்த் அத்தியாயத்துல நினைக்கிறேன், ஃபிஃப்த் அத்தியாயத்துல பகவத்கீதால வந்து கிருஷ்ணர் சொல்லும்போது எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு ஜீவனுக்கும் பலன் இப்போ வரும் அப்போ வரும்ன்றது சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜீவனும் இன்னொரு ஜீவனுக்கும், இன்னொரு ஜீவத்துல இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய ஜீவனுக்கும், இல்ல ஜீவமா இருக்கக்கூடிய தேகத்துக்கும் அது வந்து பலன் கொடுக்க முடியாது, பலன் வந்து வாங்கிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஜீவனா ஜீவன் வேற. ஸோ அந்த ஜீவனுக்கு வந்து இந்த அவனோட கர்மா எல்லாம், அவனோட பக்தி என்னென்ன பண்றானோ அந்த அதுக்கு அலோட்டடா இருக்கக்கூடிய பலன் தான் வரும். அவனுக்கு இதை படிச்சு பலன் வரல அப்படின்னு பார்த்தா அவனோட பக்தி வந்து க- கொஞ்சம் கம்மியா இருக்கும், இவனோட பக்தி ஜாஸ்தியா இருக்கும், இவனோட அனுசந்தானம் அதிகமா இருக்கும், அவனோட இது கம்மியா இருக்கும். இந்த மாதிரி அனுசந்தானம், பிராரப்த கர்மம், பக்தி, இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி அதுல வந்து இந்த பல லாபமா அபாவமான்றது வந்து வருதே தவிர, இந்த ஸ்தோத்திரத்தில் சந்தேகம் கொடுக்குமா, பலன் கொடுக்குமா, பலன் கொடுக்காதா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வந்து சுனிஷ்டிதமா இருக்கக்கூடியது கிரந்தம், கண்டிப்பா பலன் கொடுத்தே கொடுக்கும் அப்படின்றது நம்ம இன்னும் போன வரிகள் எல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ வந்து இந்த சந்தேகம் எதுக்கு வந்தது? இந்த இது சர்வதா மாஸ்து சந்தேகோ அரிசாக்கிய ஜெகத்பதி அப்படின்றதுக்கு வந்து இந்த வாக்கியமே வந்தது அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே எந்த ஒரு இதானாலும் வேதம் தான் எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் வந்து அபௌருஷ கிரந்தம். அபௌருஷ கிரந்தம் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு புருஷனால் எழுதாத ஒரு கிரந்தம், இல்ல ரச்சனை பண்ணாத ஒரு கிரந்தம், அது வந்து வேதம். வேதம் வந்து இந்த ரிஷி எழுதினார், இந்த ரிஷி சொன்னார் அப்படின்றதுலாம் இல்லை. ரிஷி அஹ், பார்த்த ஒரு மந்திரம் தான் எல்லாமே. இப்போ வந்து சுவாதிஷ்டயா, மதிஷ்டயா, பவச சோம தாரையா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வந்து இந்த ரிஷி, அந்த சுவாதிஷ்டியாவுக்கு வந்து அதுக்கு எந்த ரிஷி இருக்காரோ, அந்த பவமான இதுக்கு வந்து எந்த ரிஷி இருக்காரோ அந்த ரிஷி பார்த்த மந்திரங்கள்லாம் அதுதான். இப்போ சஹசிர சீர்ஷா புருஷா, சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்ட்டு இருக்குதான் அந்த ரிஷி இது இருக்கும். அந்த ரிஷி இந்த மந்திரங்கள்லாம் பார்த்தார் அப்படின்றது இருக்கு. ஸோ ரிஷிகளால் பார்த்தது தான் இந்த மந்திரமாச்சு தவிர அவர்களால் எழுதப்படவில்லை இந்த மந்திரங்கள். ஸோ அது வந்து அபௌருஷ கிரந்தங்கள். பாகவதம், அஷ்டாதச புராணம், அப்புறம் அநேக கிரந்தம், வேதத்தை தவிர இந்த இதுல வந்து என்னென்ன கிரந்தங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே பௌருஷ கிரந்தம். ஆஹ் வேதவியாசர் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற சன்னியாசிகள் எல்லாம் என்ன எழுதுறாங்களோ அது எல்லாமே அப்புறம் அப்புறம் என்னென்ன எழுதுவாங்களோ எல்லாமே அது வந்து பௌருஷ கிரந்தங்கள் தான். பௌருஷம் அப்படின்னா புருஷனால் ரச்சனம் பண்ண கிரந்தம் பௌருஷ கிரந்தம், புருஷனால் ரச்சனப்படாத கிரந்தம் அது வந்து அபௌருஷ கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேதம். ஸோ இந்த புருஷ நிர்மிதமா இருக்கக்கூடிய கிரந்தம் வந்து தோஷயுக்தமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இது வந்து புருஷனா இருக்கக்கூடிய கிரந்தமாச்சே, வியாசராதர் வந்து எழுதியிருக்காரு, இது வந்து பௌருஷ கிரந்தமாச்சே, இதுக்கு வந்து பலன் வந்து அவ்வளவு வருமா, பலன் வராதா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். இந்த சந்தேகம் இருந்தா இதுக்கும் வந்து தாத்பரிய நிர்ணயத்துல ஆகட்டும், பாகவதத்துல ஆகட்டும், அதாவது மகாபாரத பாகவதத்துல ரெண்டு இடத்துலயும் பாகவதத்துல வந்து வைதிக தாந்திரிக இஷ்ட அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் தாத்பரிய நிர்ணயத்துல வந்து வைதிகை தாந்திரிகை ரபி அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, பௌருஷே கிரந்த பட்டனேனாபி
பலலாவசிய பிரதிபாதனார் அப்படின்றது இங்க வந்து இருக்கு. பௌருஷ கிரந்தமா இருந்தா கூட இந்த பௌருஷ கிரந்தம் வந்து வேதத்தோட அடிப்படையா இருந்து வேதத்துல சொல்லப்பட்ட இதுதான் இங்க சொல்லல அப்படின்னு பார்த்தா அந்த கிரந்தம் வந்து கண்டிப்பா பலலாபம் தான். இங்க வியாசராஜர் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே வேதத்துக்கு விருதமா எதுவும் அவர் எழுதல. சோ இது கண்டிப்பா பலலாபம் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது வந்து சுனிஷ்டிதமா இருக்கக்கூடிய கிரந்தம் பலத்தை கொடுத்தே கொடுக்கும் அப்படின்றது கிரந்தம். அதுக்கப்புறம் ஹரி சர்வதா மாஸ்து சந்தேகோ அப்படின்றதுல இப்ப சர்வதாக்கு வந்து இவ்வளவு இது இருக்கு. ஹரி சாக்ஷா ஜெகத்பதி, ஹரி வந்து ஹரி ஹரி சாட்சி ஜெகத்பதி அப்படின்றது இருக்கு. சோ இதுல இதுக்கு யாருப்பா சாட்சி அப்படின்னு கேட்டா பகவந்தன் தான் சாட்சி, ஹரி தான் சாட்சி. இது இந்த வாயு ஸ்தவனத்தால் நமக்கு வந்து தர்மார்த்த காம மோட்சாதி சதுர்வித புருஷார்த்தமாகட்டும், இல்லைன்னா பரம புருஷமா இருக்கக்கூடிய மோட்சம் ஆகட்டும், இல்லைன்னா லௌகிக சுகம் வைதிக சுகம் என்ன சுகம் ஆகட்டும், இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு பார்த்தா ஹரி சாட்சி ஜெகத்பதி, ஹரிதான் சாட்சி, பகவந்தன் தான் சாட்சி, ஸ்ரீ கிருஷ்ணன் தான் சாட்சி அப்படின்னு வியாசராஜர் சொல்லிட்டு இருக்காரு. இதேதான் ஹயாஸ்யோத்தரஹி அப்படின்னு இது ராயர் சோத்திரத்துல ஹயகிரிய தேவர் தான் சாட்சி அப்படின்னு அப்பண்ணாச்சிட்ட சொல்லுவார். அப்படி பகவான் தான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கான். அப்டய புருஷ சாட்சி அப்படின்னு சேசராமத்தை வருது. எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய பகவந்தன் நமக்கும் நமக்குள்ளேயா இருக்கக்கூடிய தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகவந்தனும் நீ பண்றதுக்கு எல்லாமே சாட்சி அப்படின்றதும் அர்த்தம் இருக்குது. ஸோ இங்க வந்து வாயு ஸ்தவனத்தால் பகவந்த சமஸ்தாபனத்தால் உனக்கு வந்து நமக்கு வந்து இந்த தர்மார்த்த காம மோட்சாதி சதுர்வித புருஷார்த்தம் ஆகட்டும், லௌகிக சுகம் எல்லா சுகம் எல்லா பலன் இதுக்கு எல்லாமே சாட்சி இது கண்டிப்பா வரும் அப்படின்றதுக்கு சாட்சி யார் அப்படின்னு பார்த்தா பகவந்தன் தான் சாட்சி அப்படின்னு வேசரது சொல்லிட்டு இருக்காரு. எக்கரோத்யத்ர சந்தேகம் சயாதி நரகம் துருவம். இது வந்து ஃபைனல் வாக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தேகத்துக்கு வந்து சந்தேகம் தான் அர்த்தம். அது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இப்போ இருக்கிற சந்தேகத்துக்கு வந்து சந்தேகம் அர்த்தம் கிடையாது. சந்தேகம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் வந்து வேற வேற இருக்கும். யஹா எவன் ஒருவன் கரோதி அத்திர சந்தேகம் சஹா யாதி நரகம் துருவம் அப்படின்ற பதச்சேதம். இங்க வந்து இந்த விஷயத்தில் அதாவது இந்த ஸ்தோத்திர விஷயத்தில் யாரு இது வந்து இந்த ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்க வந்து நரகம் யாதி, அவங்க வந்து நரகத்துக்கு போய் அடைவாங்க. ஸோ நரகம் பிராப்னோதி, நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு. இன்னொன்று யார் இந்த ஸ்தோத்திர படனத்துல வந்து விஷயத்துல வந்து சந்தேகம் அப்படின்றதுக்கு வந்து பிரிச்சு பார்த்தா சம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சம் பரமாத்மானம் ததாதி இது சந்தா, பரமாத்மானம் ததாதி சந்தா, சந்தா ஈஷா சேஷ்டா, எவன் ஒருவன் மேல அதாவது சந்தானா பகவந்தா அவன் மேல அவனை குறித்து எஸ்மின் கர்மா எஸ்மின் கர்மணி அவனை குறித்து எந்த ஒரு விதமான சேஷ்டமாகட்டும், சேஷ்டை என்றால் இந்த பூஜை ஆகட்டும், நமஸ்காரம் ஆகட்டும், உபச்சாரம் ஆகட்டும், ஸ்தவனம் ஆகட்டும் எல்லாமே. ஸோ யார் யாரெல்லாம் பண்றாங்களோ சந்தேகம் கரோதி பிரவர்த்ததே எஸ்மின் கர்மாணி, எவன் ஒருவன் மேல அந்த கர்மங்கள் வந்து பிரவர்த்ததே போகுதோ, எவனை குறித்து போகுதோ பகவத் பிராப்தி, பகவந்த பிராப்தி வந்து கண்டிப்பா ஆகும் அப்படின்றது இருக்கு. நரக்கம் அப்படின்றது இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா சஹா அந்த வியக்தி எவனொருவன் இந்த சந்தேகமா இருக்கக்கூடிய சம் பரமாத்மானமா இருக்கக்கூடிய சம் அப்புறம் சேஷ்டா தா ஈஹா சேஷ்டா அப்படின்னு ஈஹானா சேஷ்டா அப்படின்ற அர்த்தம் அப்படின்றது இருக்கு. அதுக்கு சந்தேகம் அதுல வந்து ஈஹா அப்படின்றது இருக்கு இல்லையா, த அப்படின்றதுக்கு வந்து ததாதி சம் பரமாத்மானம் ததாதி இது சந்தா சந்தேக அதுல ஈக அதுல வந்து சேஷ்டா ஈக அப்படின்னா சேஷ்டா அப்படின்ற அர்த்தம். சோ இந்த சேஷ்டைகள் இந்த அவனை குறித்து பல விதமா இருக்கக்கூடிய உபசாரங்கள் பூஜைகள் கர்மங்கள் இது எல்லாமே அவனை குறித்து இருக்கிறது அப்படின்றத ஒரு நிலையத்தில் சகா நரக்கம் யாதி. என்ன இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு பார்த்தா நரக்கம் அப்படின்றதுக்கும் பிரிச்சுக்கணும் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. சகா நரக்கம் நராணாம் ஜீவானாம் கம் சுகம் யஸ்மாத். அவன் வந்து இந்த கம் வாயும் வா விஷ்ணும் வா துருவம் நிச்சயனே ஆதி வாயுவோ எல்லாம் விஷ்ணுவையோ யாரை குறித்து அவனுக்கு இந்த சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானோ பண்ணியிருக்கானோ அவன் வந்து கண்டிப்பா இந்த
விஷ்ணு ஆகட்டும், வாயுவாகட்டும், அவரோட லோகத்தில் மோட்சமாகட்டும், இல்ல மோட்ச சுகமாகட்டும், என்ன இது இருக்கோ அது வந்து கண்டிப்பா பிராப்னோதி, அவன் வந்து கண்டிப்பா அதை வந்து அடைவான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாயு பிராப்னோதி, இல்ல விஷ்ணு பிராப்னோதி அப்படின்றத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நரகம் துருவம், நரகம் யாச்சு அப்படின்றதுக்கு ந ரகம் இது பதச்சேதா அப்படின்னு போட்டிருக்காரு. ந ரகம், நகா ரகம், ந ரகம், ந பிரிச்சு ரகம் அப்படின்றது பிரிச்சுக்கணும், பதச்சேதா அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த விஷயத்துல யார் அத சந்தேகமா பண்றாங்களோ, ந கரோ சந்தேகம் ந கரோதி சஹா துருவம் சாஸ்வதம், சாஸ்வதமா இருக்கக்கூடிய பர்மனண்டா இருக்கக்கூடிய ரகம், ந அங்க பிரிச்சோம், ந கரோதி ரகம் ரஹா ரமணம் கிரீடா, ரமணம்னா கிரீடா அப்படின்றது இல்ல, அந்த யுக்தம், அதாவது தத்யுக்தம் கிரீடா யுக்தம் கம்னா சுகம் யாதி பிராப்னோதி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ எவன் ஒருவன் இந்த விஷயத்தில் சந்தேகம் படவில்லையோ அவன் கண்டிப்பாக ரகம் ரமண கிரீடா தத்யுக்தம் ரமணம் கிரீடா, நல்ல ஒரு சுகம் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த எழுதியிருக்காரு. அப்புறம் அப்புறம் பார்த்தா இங்க வந்து யா அத்திர வாயு விஷயே, இந்த வாயு விஷயத்தில் யார் சந்தேகப்படுறாங்களோ அங்க வந்து சயா அப்படின்னு இங்க ஒரு பிரிச்சுக்கணும் ஒண்ணு. ஸோ சயாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க வந்து சாயாதி அப்படின்னு நம்ம சொல்லி அங்க வந்து அகாரம் வந்து லோபமாகும் சொல்லும் போது, இப்படி வியாக்கியானத்துல பிரிச்சு அப்படின்றத அப்படி சொல்லலாம். அது வியாக்கரண நியமம் அது. ஸோ சாயா சா யாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, சயாதி அப்படின்னு படிப்போம். சாயாதி அப்படின்னு படிச்சா சா சாரூபத்வா பாரதி, பாரதி தேவி யாரு, வாயுவோட பத்னி. ஸோ நீ வாயுவோட பத்னி மேலேயே சந்தேகப்பட்டா, வாயுவோட பத்னி பாரதி தேவி, பாரதி தேவிக்கு வந்து அது வந்து ஸ்வபதி, அவங்களோட பத்தியோட விஷயத்தை சந்தேகப்பட்டதால அவங்களுக்கு வந்து கோபம் வந்து அந்த சந்தேகப்பட்ட వ్యక్తిயை வந்து சிக்ஷை கொடுத்து அதிநரக்கத்துக்கு வந்து அனுப்பிடுவாங்களாம். அதிநரக்கம் துருவம் பவதி இது சேஷா அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸோ இதுலயும் சந்தேகப்படக்கூடாது. வாயு விஷயத்துல சந்தேகப்பட்டா பாரதி தேவி வந்து நரகத்துக்கு வந்து அந்த వ్యక్తిயை வந்து சொல்லுவாங்க அப்படின்றது. அத்திர வாயு விஷய சந்தேகம், யார் இந்த வாயு விஷயத்த சந்தேகப்படுறாங்க, இல்ல வாயு விஷயத்துல யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து யாதி நரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ந அப்படின்றதுல வந்து நயதி இதி நகா. ஓகே, அங்க அந்த நல நீங்க நயதி அப்படின்னு எடுத்துருக்கணும், நகா அப்படின்னு. ஸோ ரகம் அப்படின்னா யதி நகா, யதிஷ்டாசௌ நஷ்ச யதி நகா அப்படின்னு போட்டிருக்காங்க. யதி ரூபா அப்படின்றதுல வந்து யதினாம் ரகம், யதிகளுக்கு அந்த ஒரு சுகம் இருக்கோ, யதி சம்பந்தி சுகம், யதிகளுக்குலாம் இருக்கக்கூடிய யதிகள்னா சன்னியாசி, சன்னியாசிகள் அந்த ஒரு சுகம் அடையிறாங்க, இது பண்றாங்களோ அடையிறாங்களோ அந்த சுகத்தை, அதாவது சன்னியாசிகளுக்கு வந்து சுகம் பூஜை பிரவச்சனம் தர்மானுஷ்டானம் இது எல்லாமே அவங்களுக்குலாம் சுகம். ஸோ அந்தந்த சுகத்தை வந்து யதி சம்பந்தி சுகம் தர்மானுஷ்டான லப்யம் சுகம் இத்தி யாவது யாதி, அந்தந்த சுகத்தை வந்து எதிகள்லாம் என்னென்ன சுகங்கள்லாம் அடையிறார்களோ அந்தந்த சுகத்தை வந்து இந்த விஷயத்தில் யார் யார் சந்தேகப்படலையோ அவங்களுக்கு வந்து இந்த அந்தந்த சுகத்தை வந்து கிடைக்கும். ஒண்ணு சன்னியாசி ஆகலாம், அப்படி இல்லைன்னா சன்னியாசிகள்லாம் எந்த பண்ணா சுகம் மாறாங்களோ, ஸோ தர்மானுஷ்டானம் பண்ணால் அந்த சுகம் வரும். ஸோ அப்ப நான் நிறைய தர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய யோகியத்தை, நிறைய தர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது வந்து வியாசர் ஸ்பஷ்டீகரணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ நம்ம என்ன நினைச்சோம், சர்வதா மாஸ்து சந்தேகம் ஹரி சாட்சாத் ஜெகத்பதி எக்கரோ எத்திர சந்தேகம் செய்யாது நரகம் சுகம் அப்படின்ற சொல்றதுக்கு எந்த ஒரு நிலையத்திலும் இந்த அத்திரனா இங்க இந்த ஸ்தோத்திரத்திலயோ சந்தேகம் வேண்டாம். ஹரி சாட்சாத் ஜெகத்பதி, ஹரி சாட்சி ஜெகத்பதி, ஹரிதா ஜெகத்பதி கரத்திர சந்தேகம் செய்யாது நரகம் சுபம். இந்த விஷயத்தில் யார் சந்தேகப்படுறாங்களோ அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்றது தான் நம்ம வந்து நினைச்சோம். ஸோ அது உண்மை. இந்த விஷயத்தில் யார் சந்தேகப்படுறாங்களோ அதுக்கு வந்து உண்மை, அது நரகத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா ஹரிரேவ பரோ ஹரிரேவ குரு ஹரிரேவ ஜெகத் பித்ரு மாத்திருகதி அப்படின்னு மந்தாச்சாரியர் சொல்லியிருக்காங்க. ஹரிதான் ஜெகத்பதி, இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனா இன்னும் கொஞ்சம்
விவரமா இன்னும் கொஞ்சம் டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து வியாசராஜர் வந்து எப்பவுமே எழுதுறவர் தான். அவர் வந்து பிளைனா இதான் அர்த்தம் அப்படின்றது வந்து எங்கேயுமே எழுதவில்லை. இந்த எந்தொரு அனும ஸ்தோத்திரத்தோட உபசம்ஹார ஸ்தோத்திரம் இது. கடைசி ஸ்லோகம். இந்த எந்திரதாரக அனும ஸ்தோத்திரத்தில் ஏதாவது தோஷங்கள் தோஷங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த தோஷங்கள் எல்லாமே இந்த ஜீவத்தோட என்னோட பிராரப்த கர்மா என்னோட யோகியதா இது எல்லாத்தையும் பார்த்து அந்த அதனால் அதோட பிரபாவத்தால் தோஷங்கள்லாம் வந்துட்டு இருந்தே தவிர குணங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா அது வந்து ஸ்ரீ ஸ்ரீ சத்யானந்த ஸ்ரீ அவரோட அனுகிரகத்தால் அவரோட பிரேரணையால் அவரோட அந்தரியாம இருக்கக்கூடிய டீகாகிருத்பாதாதி அநேக இட்டிகள் அவங்களோட அந்தரியாம இருக்கக்கூடிய ஸ்ரீ பாரதியோட முக்கிய பிராணாந்தர்கத ஸ்ரீ மூலராம திக்விஜயராம வேதவியாச வம்சராம பிரசன்ன விட்டல ஆத்மகம் ஸ்ரீ பாரதசாரதியோட அனுகிரகத்தால் அவர் இந்த தேகத்துக்குள்ள இருந்து பிம்பரூபியா இருந்து அனுகிரகம் பண்ணதால் பிம்புவசி பிரதிபிம்புவஸ்மி அவர் இந்த முகத்தால் பேசினா மட்டும்தான் நான் இங்க வந்து பேச முடியும். ஸோ ஏதாவது ஒரு இது இருந்தா குணங்கள்லாம் இருந்தா அது அவரோட அனுகிரகத்தால் அவர் பிரேரணையால் வந்ததே தவிர சுவாதந்திரியமா எதுவுமே கிடையாது. தோஷங்கள் இருந்தா அது வந்து பிராரப்த கர்மத்தால் அந்த தோஷங்கள். அது விசேஷமா வியாசராஜரோட அனுகிரகம் ஹம்பியில் இருக்கக்கூடிய இந்திரதாரக அனுமந்தோட அனுகிரகத்தால் இந்த இந்திரதாரக அனும ஸ்தோத்திரத்தை வந்து ஆரம்பித்து இன்று முடி வருகிறது. ஸ்ரீ ஸ்ரீ சத்யபிரதீர்தரோட அனுகிரகத்தால் இன்று முடி வருகிறது. வியாசராஜர் அந்தரியாம இருக்கக்கூடிய மூல கோபாலகிருஷ்ணன், மூல பட்டாபிராமன், அபிண்ணமா இருக்கக்கூடிய மூலராம திக்விஜயராம, அபிண்ணமா இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பிரியதாம் आयन वाचा मनुष्येन्द्रियर्वा बुद्ध्यर्पणवा प्रकृते स्वभावात् करोमि तत्सकलं परस्मै नारायणाय समर्पयामि. श्रीकृष्णार्पणमस्तु. भारतीयमन्त्रप्रणान्तर्गत लक्ष्मी नरसिंह प्रियतां सुप्रभवतु. श्रीकृष्णार्पणमस्तु. हरे नमः.